இந்த மாதத்திலும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதுதான் வாக்குத்தத்தம். ஆன்லைன் பண்ணீங்க மேல. உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். ஆதரவாளர். எப்படி உள்ளவர்? ஆதரவாளர். இந்த வேத புத்தகத்தில் நடத்தப்பட்ட இந்த வேத வசனத்தின்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வேத புத்தகத்தின்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒன்று நடக்க போகுது. இந்த 3 காலத்தையும் குறிக்கக்கூடியதான் இந்த வேத வசனம். இந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்துக்கலாம். நம்ம அந்த இடத்துல பேரை கூட போட்டுக்கலாம். பயப்படாதே நம்ம பேரை போட்டு வாசித்து எந்தெந்த இடத்துல அதை சூட் ஆகுமோ, அது சரியா இருக்குமோ, அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு வாசித்து அதை நம்ம உரிமை கொண்டாடலாம். அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சந்ததியே, நம்ம பேரை போட்டுக்கலாம். எங்க எடுத்தாரா? பூமியின் கடையாந்திர. நம்ம உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாம் அப்படிதான், எங்கெங்கயோ இருந்தோம், எடுத்து இங்க ஒன்னா உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எடுத்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டு சொன்னேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. அப்ப நமக்கு தான் கர்த்தர் இந்த கால வேளையில பேசுறாரு. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை எப்படி அழைச்சேன் தெரியுமா? பூமியின் கடையாந்திர எல்லைகளிலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். யாக்கோபுக்கு சொல்லும்போது, அவன் வனாந்திரத்துல ஊழையிடுகிறதான இடத்திலிருந்து அவனை அழைத்தேன், அவனை உணர்த்தினேன், அவனை நடத்தினேன், அவனை பாதுகாத்தேன் பார் ஆண்டவர். இப்ப நம்மளையும் அப்படித்தான். நம்முடைய குடும்பங்கள், நம்ம வாழ்ந்த விதம், நம்ம வாழ்ந்த ஊரு, இது எல்லா இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து இதுவரை நடத்தி ஒன்று சேர்த்து வைத்து அவர் சொல்றாரு, இன்னமும் நான் உனக்கு என்ன செய்வேன்? துணை நிற்பேன். அப்படின்னா நான் உனக்கு உதவுவேன். நான் என்ன செய்வேன்? உனக்கு பயப்படாத, நான் உனக்கு உதவுவேன். அது மாத்திரம் அஞ்சாதே, நாமே உனக்கு துணையா இருப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த திரியேக தேவனை குறிச்சு சொல்லப்பட்டு, நாமே உமக்கு எப்படி இருப்போமா? துணையா இருப்போம். அது அந்த திருத்துவத்தை சேர்ந்தது, அந்த முழுமை அடையக்கூடியது. நாங்க உங்களோட கூட இருப்போம். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அந்த 3 பேரை சேர்த்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு என்ன செய்வோம்? நாமே உமக்கு துணையாய் இருப்போம். அல்லேலூயா. நமக்கு ஆதரவு, அனுகூலம், துணை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஸ்கூல்ல படிச்ச சமயத்துல 7வது 8வது இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க அப்படியே வைத்தீஸ்வரன் கோயில நடந்து வருவோம். அந்த பாத்தீங்கன்னா தொழுதுரு, அடுத்தது கற்கோயில், அடுத்தது நேரா அப்படி மணல் மேடு, அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப ஸ்கூல்ல அந்த ஊர் பசங்க எங்களை அடிச்சுட்டாங்க. எங்க ஊரை ஒருத்தர் செந்தில்னு ஒருத்தர் அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல வரல, மதியத்துக்கு மேல தான் வந்தார். இப்போ நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வரோம், எங்களுக்குலாம் வேகம் தாங்கலை. அந்த ஊர் பசங்களாம் என்ன செஞ்சானோ, அடிச்சிட்டானோ. நாங்கள் கோபத்தோட பேக்கை தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறோம். என்னடா அப்படி அந்த ஊர் போகிறதுக்குள்ளே இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது எனக்கு அந்த அதிகாரம் அது வயரக்கம் இருக்கு. யதார்த்தமா அந்த அண்ணன் என்ன செஞ்சார்? வந்துட்டார். வந்த உடனே பைய தூக்கி போட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டோம்? அடிச்சு. அவங்க பெரிய ஆட்கள் தான், பெரிய படிப்புல உள்ளவங்க தான். அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை அடிச்சுட்டாங்க. நாங்க திரும்ப அடிக்க முடியாது. ஆனா இவரு இருந்தா அவங்களை அடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு வேகத்தோட வரோம். இவரை பார்த்ததுதான் தாமதம். பைய தூக்கி போட்டு அடிச்சு. ஏன்னா இவர் இருக்கிறான்னு அவன் எங்களை என்ன செய்யல, தொடவே இல்லை. அது போலதான் ஆண்டவர். அவர் பக்கத்தில் நின்னார்னா நமக்கு வர வேண்டிய ஒன்று என்ன செய்யறது நடக்காது. ஏன்னா அவர் துணிச்சல்ல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவனை அடிச்சோம். அப்ப இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட துணையா இருக்கிறேன். நீ பார்த்தா போதும், என்ன பின்னாடி பார்ப்பான். நான் தான் நிக்கிறேன், எனக்கு பின்னாடி அவர் நிற்பார், அவன் அதை பார்ப்பான். அவள் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு பின்னாடி இருந்து உனக்கு எப்படி இருப்பேன்னா
துணையா இருப்ப. நீ போராடுகிற, நீ பார்க்கிற பிரச்சனை, நீ எதிர்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் நான் உனக்கு பின்னாடி நின்று தான் பார்த்துட்டு இருப்பேன். அவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரிதான், உனக்கு வர பிரச்சனைகளா இருந்தாலும் சரிதான், நான் உனக்கு பின்னாடி நின்று என்ன செய்யறேன்? துணை நிற்கிறேன். சொல்லுவாங்களே, எப்பா அவனை கையை வச்சிடாத, அவனுக்கு பின்னாடி பல பேக்ரவுண்ட் இருக்குப்பா, அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவன் சிஎம் வர வரலையும் அவனுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவன் சாதாரண ஆளு தான், ஒரு நிமிஷத்துல அவனை காலி பண்ணிடலாம். ஆனா அவனுக்கு பின்னாடி உள்ள ஆட்களை பார்த்தா அன்னைக்கு என்ன செய்யறான்? சொல்றல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு. அதனால பிஜேபி காரணம் இந்த இடத்துல என்ன செய்யாத, கையை வைக்காத. ஏன்? இந்த இடத்துல அவன் சாதாரண ஆளு, ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடலாம். ஆனா அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கிருந்து சப்போர்ட் இருக்கு. நமக்கும் அப்படித்தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சாதாரண ஆட்கள் தான், நமக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் சாதாரணமானதான். நம்மளை நினைச்சாலாம் அவனை பொசிக்கலாம். ஆனா நமக்கு பின்னாடி உள்ள ஆட்களை பார்த்தாருன்னா, நிக்கிற இயேசுவை பார்த்தாருன்னா அதுக்காக தான் பயப்படுறான். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி இருக்கோம், சில காரியங்களை நம்ம எதிரிகளுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. இவங்கள்ட்ட வச்சுக்கூடாது. ஒரு சில காரியத்தை அவங்க நமக்கு செஞ்சு பார்க்குறாங்க, நம்ம அவங்களோட போராடல, நம்ம அவங்களுக்கு எதிர்த்து நிற்கல. ஆனா கர்த்தர் நமக்காக அவங்களுக்காக என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணாரு. அதை பார்த்து அவங்க பயந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நடந்திருக்கா? நீங்க ஏஞ்சி சாட்சி சொல்ல சொல்லுவீங்க. கர்த்தர் அவங்க ஏன் நம்மளை இன்னும் அவங்க மேற்கொள்ளாத இருக்கிறாங்கன்னு நமக்கு பின்னாடி உள்ளவர் நம்மளை பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு, நான் உனக்கு துணை நிற்பேன்ப்பா. பிரசங்கில சாலமோன் ஞானி எழுதுறாரு, 4:9 நீங்க வாசித்தீங்கன்னா, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. அல்லேலூயா. அப்பையா ஒருத்தனா இருந்தா அவனுக்கு பிரச்சனை. கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க சில காரியங்கள், ஒண்டி விட்டுக்காரன், ஒண்டியா இருக்கிறவன், அவனை பார்த்து எல்லாருக்குமே சண்டை போவாங்க, எல்லாருமே ஏளனமா பேசுவாங்க. ஒரு அண்ணன் தம்பியோட பிறந்திருந்தானா கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படித்தானே? எப்பா இவன்கிட்ட போனா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறான், இவன்கிட்ட வச்சு கூடாது. ஆனா ஒண்டியா பிறந்திருந்தானா எல்லாருமே அவன்கிட்ட என்ன செய்வாங்க? சண்டை போவாங்க. நான் தாண்டா இலட்சியம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒண்டியா இருந்தானா அவனுக்கு இப்ப என்னது? துணை இல்லை. ஆனா 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பலன் இருக்கு. நமக்கு யார் அது? நம்ம தேவன். திருமண காரியத்தில் சொல்லுவாங்க, என்னது? 2 பேர் அவங்க சேர்றாங்க, 3வது நபராய் முப்பரி நூலாய் பிரியாத யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒண்டி தான், நம்ம யாரும் நம்ம பார்த்தா இலட்சியமாக தான் தெரியுது. ஆனா நமக்குள்ள இருந்து மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியவர் ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. 73 சங்கீதம் 73:23 சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீ என்ன செய்கிறீர்? தாங்குகிறீர். சங்கீதக்காரன் தாவீது, அவருக்கு ஒரு கலக்கம் வரும்போது, ஏன் துன்மார்க்கன்லாம் நல்லா இருக்கிறான், எல்லாம் நீதிமான்லாம் ஏன் இப்ப என்ன அவனுக்கு வாய்க்கிறதுல சித்திக்கிறதுல அவங்க நடக்கிற காரியம் நடக்கிறதுல அப்படி சொல்லி ஒரு போராட்டத்தோட ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கன் விழுந்தா விழுந்து போவான், ஆனா நீதிமானாகிய நீ எப்பொழுது என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஆனாலும் எப்பொழுதும் உம்மோடு நான் இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீ என்ன செய்றீங்க? நடத்துறீங்க. 45:1 நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறார். யாருக்கு? கோரேசுக்கு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 45:1 ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் வலது கையை பிடிச்சு சொல்றார். வலது கைனா எது? சாப்பாட்டு கை. அதை படி சொல்றேன், பயப்படாதப்பா, நான் உன்னோட கூட என்ன செய்யறேன்? இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். அதை நீங்க அந்த 10வது வசனத்துல அந்த வாசிச்சோம், 41:10 தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு சகோதரனை போல, ஒரு நண்பனை போல நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? இந்த மாசத்துல துணை நிற்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், அதுதான் ஒரு 2-3 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். முதலாவது ஃபர்ஸ்ட் நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 14:19-20 வாசித்தீங்கன்னா, அது ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, அசாதாரணமான காரியங்களை சாதாரணமா நடக்க செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார்னா, ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நீங்க சொல்லணும், குடும்பமா அந்த சத்தத்தை அதிகமா வச்சு நீங்க கேட்கணும். இந்த வசனத்தை பாருங்க, அசாதாரணமான காரியம் சாதாரணமா நடக்கும். எப்ப? எப்ப? கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும்போது. அங்க என்ன நடந்துச்சு?
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து வந்து அந்த அந்த என்னது செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. பார்வோனுடைய சேனை பின்னாடி தொடுத்திட்டு வருது. பிரதான ரதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 250க்கும் மேற்பட்ட ரதங்கள். ஜனங்களுக்கு இப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறான்னு தெரியாது. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த கடல்ல மூழ்கி ஒன்னு அவன் கையில சாகணும், இன்னொன்னு இல்லைன்னா யார் கையில சாகணும்? கடல்ல சாகணும். இதான் ஜனங்களுடைய எண்ணமுமா இருக்கு, மோசையுடைய எண்ணமும் அதான் இருக்கு. அந்த நேரம் வரையிலும் கர்த்தர் நடத்துகிறது நமக்கு புரியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த நிமிஷம் வரலையும், அந்த நொடி வரையிலும் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன செய்யுது புரியாது. அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாருமே பல முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எகிப்துல கல்லறை இல்லைன்னா அங்க கொண்டு வந்து எங்களை சேர்த்த, அங்கனாச்சும் நிம்மதியா சேர்த்திருப்போம். இப்போ ஒரு பயத்தோட சாக போறோம். என்னது, இவன் கையில மாட்டி அண்ணா எதிரின் கையில சாக போறோம். அல்ல கடல் அவனுக்கு பயந்து ஓடினாங்க, ஓடணும் செங்கடல விழுவோம். நான் கர்த்தர் சொல்றேன். 19 அந்த 20 வசனத்தை வாசிங்க. 19 அதுக்கு முன்னாடி 21 22 வரலையும் வாசி. 21 22 நீட்டினான் செய்து பாத்தீங்களா? இப்ப கர்த்தரே அங்க ஒரு அற்புதத்தை, ஒரு வழியை உண்டாக்குறார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். நீங்க முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. அந்த நொடி, அந்த நிமிஷத்துல சொல்லுவாங்கல்ல, அவர் நேரம் தவறாது, அவருடைய நிமிஷம் தவறாது, அவருடைய நொடி தவறாது. அந்த நேரத்துல தான் நமக்கு வழி திறக்கும். அல்லேலூயா. ஆமென். அதான் கர்த்தர், அதான் துணையா நின்று செய்வார். நம்ம என்னென்னமோ செஞ்சு போராடிட்டு போயிட்டு இருப்போம். சில சமயத்துல ஒண்ணு இல்லாத ஆக்கி மாற்றிடுவார் ஒரு காரியத்தை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் கர்த்தர். அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? மோசேயும் இப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருந்தாலும் யோசித்து பார்த்திருப்பாரு. கர்த்தர் இப்படி செஞ்சாரு, இந்த நேரத்தில் பயப்பட வேணாம், இனி அவருக்கு துணிச்சல் வந்திருக்கும். இப்படிப்பட்ட தெய்வம். அப்ப சாத்தியமே இல்லை, அசாதாரணமான ஒரு காரியம் சாதாரணமா கர்த்தர் செய்து ஜனங்களை விடுவித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல யாரு துணையா இருந்ததுனால? கர்த்தர் துணையா இருந்ததுனால. அல்லேலூயா. ஆமென். மேகலா சாட்சி சொன்னது உங்களுக்கு புரியல. அவங்க பெங்களூர்ல இருந்து வந்து இங்க நம்ம செங்காட்டூருக்கு பக்கத்துல அந்த மூங்கில் குத்து, இந்த நம்ம இந்த ரோட்டு என்னது அரூர் ரோட்ல அந்த முகனையில தான் இந்த பேரகான் செப்பல் இருக்கு. அவங்க பெங்களூர்ல அவர் நல்லா இருந்தாங்க. இங்க சில காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி இங்க நல்ல சீர்படுத்தணும் சொல்லி தான் இங்க போட்டிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய என்னது மேனேஜர் வரலையும், ஜெனரல் மேனேஜரா அவர் வரலையும் கீழே உள்ளவன் எல்லாமே பல லட்சங்களை சுட்டுறான். இவர் வந்து சில 50 காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. 2 காரியத்தை தான் சொல்லி இருக்கிறார் மேல. அதுக்குள்ள இவனை எல்லாருமே சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான், பிரச்சனை பண்றான். அவர் சொல்றாரு, ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைங்க போக எப்படி அடம் பிடிக்குமோ போகலன்னு, அது மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே பல லட்சங்களை மாசம் மாசம் சுருட்டி பொய்யான கணக்கை கொடுக்கறதுனால இவரையும் சேர்த்துக்க சொல்றானா. இவர் அப்படி செய்ய முடியாது. அப்படிதானே? அவர் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. அதனால வேலை ஸ்தலங்கள்ல பெரிய பிரச்சனை. அது மாத்திரம் இல்ல, இந்த ரோட்ல போயிட்டு வருது 5-6 மணிக்கு மேல போயிட்டு வருது, சங்கடம். ஏன்னா ஸ்பீடா அந்த தனியார்காரன் நம்ம இறங்க மாட்டான், நமக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஒரு 5 பேர் செத்தாங்கல்ல நம்ம அந்த சைட்ல, பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அதுதான் அவங்க சூழ்நிலை. ஆனாலும் ஏசப்பாவுக்கு உறுதியா என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. கர்த்தர் பாதுகாக்கிறார். தான் சாட்சி. பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஜெனரல் மேனேஜர்ல இருந்து அவன் சேலத்துல இருக்கான். அங்க ஒரு 4-5 கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இந்த பேரகான் மட்டும் நம்ம அங்க காரிப்பட்டியில இருக்கு. அங்க காக்கா என்னது அந்த விநாயக மிஷன் அங்க இருக்கு. இங்க நங்கை திறந்து இருக்கிறாங்க உடையாப்பட்டிக்கு பக்கத்துல ஒண்ணு. இதெல்லாம் சேர்த்து ஒருத்தன் அவன் தான் மெயின். அவன் பல லட்சங்களை சுத்திக்கிட்டு ஆளுக்கு கீழே இருக்கிற எல்லா சூப்பர்வைசருக்கு மற்ற ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இவர் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கு. இனி சொன்னீங்கன்னா நீ என்னது கையெழுத்து போட்டு நீ போய் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன்னா பிரச்சனை இல்லை, ஒரு கம்பெனினா பிரச்சனை இல்லை, எல்லா கம்பெனிலும் அவன் தான் இருக்கிறான். இப்போ எவ்வளோ பிரச்சனை பாருங்க. அப்போ எந்த பிரச்சனையும் மாற்ற கர்த்தர் துணையான இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை. எல்லாருமே நீங்கள் லகுவா அங்கே வரல, எல்லாம் உங்கள் குடும்பத்தில் அப்படிதான் இருக்கு. ஆனால் கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யறாரு, வாழ வைத்து அதை மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, எந்த சாத்தியக்கூறியும் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன், சாதாரணமான காரியத்தை கர்த்தர் சாதாரணமாக செய்யறாரு அவர் நம்மோட இருக்கும் பொழுது. அல்லேலூயா. 2வது நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நமக்கு தெரிஞ்சது, பிரமிக்கக்கூடிய பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை நமக்கு செய்ய போறார். எடுத்து வாசிங்க, லூக்கா 5:10.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5. பிரமித்தார்கள். போதும், அந்த வார்த்தையை தான் நீங்க பிடிச்சணும். பிரமித்தார்கள். என்ன, இதுவரையிலும் மீன் பிடிச்சு இப்படிப்பட்ட 2 படகு அமிழத்தக்க அவன் மீனை பார்க்கல. ஏதோ போவான், ஒரு 1/4 படகு பிடிச்சிருப்பான், கொஞ்சம் ஒரு 100-200 கிலோ பிடிச்சிருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 5ஆம் வசனத்துல ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம். 7ஆம் வசனத்தை பார்த்து 2 படகு அமிழத்தக்க மீன். இது யார் இருந்ததுனால? கர்த்தர் அவருடைய வார்த்தை அவனோடு கூட துணையா இருந்ததுனால 2 படகு அமிழத்தக்க மீன். இதனால ஒரு பிரமிப்பு வந்துருச்சு. இதுவரையிலும் அந்த கடற்கரையில இப்படி யாருமே செய்தது அல்ல. அல்லேலூயா. எத்தனையோ மீனவ படகு அவங்க பார்த்திருப்பாங்க, இவங்க அப்பா கூட இருந்திருப்பாங்க, பெரிய கப்பல் ஓனர் தான், படகு ஓனர் தான் இவங்க எல்லாம். ஒரு சின்ன படகு வச்சு மீன் பிடிச்சாலும் சிலதை பார்த்திருப்பாங்க. அவங்க மிஷினை வச்சியோ வலைகளை மிஷினை இழுக்கிறா போலோ பல ஆட்களை வச்சு செஞ்சும் ஒரு படகு அமிழத்தக்க மீனை பார்த்திருப்பாங்க. ஆனா சாதாரணமா வலைய போட்டு இவங்க எவ்வளவு பிடிக்கிறாங்க? 2 படகு அமிழத்தக்க மீன். அப்ப இந்த மாசத்துல ஒரு பிரமிப்பை உண்டாக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று. அல்லேலூயா. யார் மூலமா அது நடக்குது? அவனுடைய வாழ்க்கையில அவன் பலன், அவன் இருந்த ஞானம், எந்தெந்த இடத்துல நல்ல மீன் கிடைக்கும், எங்க கிடைக்காது, எல்லாம் பிறந்து வளர்ந்தவன், மீனவ குடும்பத்தை இருந்தவன், சிறு பிள்ளையிலேருந்து கட்டு மரத்துல போய் மீனை பிடிச்சவன், கடற்கரையை பார்த்து பயப்படாதவன். இந்த இரவு மட்டும் அவனுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் என்ன செய்யல, நடக்கல. அவன் திறமைய, அவன் ஞானத்தை, அவன் அறிவை, அவனுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி பார்த்தும் ஒன்றும் நடக்கலை. நல்ல போட்டு இருந்துச்சு, நல்ல திடகாத்திரமான சரீரம் இருந்துச்சு, நல்ல ஞானம் இருந்துச்சு, எந்த இடத்துல எந்த மீன் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் எம்டியா வலைய என்னது அலசிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட இன்னைக்கு குழம்பு கூட அவனுக்கு என்ன இல்லை, மீன் இல்லை. அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சமைப்பதற்கு கூட என்ன இல்லை, மீன் இல்லை. சக்கை அதான் அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் அதில் ஒன்று நீங்கள் கற்றுக்கணும், அடுத்த நாளுக்கு அவன் ஆயத்தமாகறான். அதில் சோர்ந்து போய் உட்கார்ந்து இல்லை. அல்லேலூயா. அது முயற்சி. அதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டீங்களா, ஒன்றுமே இல்லையா, ஆனால் அடுத்த நாள் ஜபத்தை விட்டுறக்கூடாது, அடுத்த நாள் உபவாசத்தை விட்டுறக்கூடாது, அடுத்த நாள் வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, அடுத்த நாள் ஆண்டவரை நேசிப்பதை விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன அடையலைன்னா அவன் மூடிட்டு வலையை கிழிச்சு போட்டு எப்பா அது வேணான்னு போயில்ல, வலையை சுத்தம் பண்றான். என்ன, நாளைக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. என்னது, அதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. ஒரு காரியம் நடக்கலன்னா எனக்கு ஆண்டவர் வானா இயேசுவானா எனக்கு ஒன்றும் செய்யல ஆண்டவர் அப்படின்னு நம்ம கோச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்யணும், நிற்கணும். அல்லேலூயா. ஆமென். அவர் தான் நமக்கு நல்லது செய்யக்கூடியவர், அவர் தான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தரக்கூடியவர். ஆனால் தராத இருக்கவே மாட்டான். அதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, அவன் ராமுழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கல. அப்படியும் வலைய போட்டாலும் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சேர்த்து மீன் வரும் தான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா 2 படகு அமிழத்தக்க ஒரு பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. 3வது நீங்க எடுத்து வாசிங்க, ஏசாயா அதிலே 41 41 அதிகாரம் 14 16 வரையும் வாசிங்கன்னா மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது தவிடு பொடியா ஆக்கிடுவேன். பூச்சியே, சிறு கூட்டமே பயப்படாதே, மாக்குவேன். போதும். இதான் எடுத்துக்கிட்டீங்க. பெரிய மலை, பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்திரும். அப்ப மலைகள், அப்ப பர்வதம்னு சொல்லப்பட்டது எல்லாமே நமக்கு உண்டான எதிரிகள், பிரச்சனைகள், போராட்டம் வச்சுங்க. அதை எல்லாத்தையும் பதற போல நெல்லு அறுத்து தூத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? நெல் அறுத்து தூத்துவாங்க. ஏன்னா பதறு தனியா, நெற்மணிகள் நல்ல நெல் உள்ள நல்லா பிரிப்பாங்க. கோதுமையும் அப்படித்தான். கோதுமை அடிக்கும்போது அதனுடைய மேல் தோல்லாம் பழந்து போகும், சுழல் அடிக்கிறது போல. அப்ப எவ்வளவு பேர் மலையை போல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை ஒட்டச்சி பொடி ஆக்கிடுவ. என்ன செய்யுது? அதுதான் இன்னைக்கு கிரஷரை வச்சிருக்கிறாங்க. பெரிய அன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. பெரிய மலையை ஒட்டச்சி எம்சென்ட் வந்துருது, ஜல்லி வந்துருது, ஒன்னு ஒவ்வொரு சைஸ்ல என்ன செய்யலாம் கொடுக்குறான். அது போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நின்று அதை செய்ய நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.
ஆமென். பெரிய மலைகளையே ஒன்றுமில்லாமல் மலை போல துன்பம் வருதா, அதை பனி போல விலக செய்யக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மலை போல துன்பம் தான், மலையை தாண்டி, ஏன்னா அது நிரந்தரமானது, விலகாதது. நம்ம ஊர்ல இருக்க மலையெல்லாம் பாருங்க, காலைல எழுந்து பாருங்க, விலகிடுச்சு, அது வச்சா இல்ல, அது இடத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனையை போல உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்னா, உன் கூட இருப்பேன்னா, அது தவிடி பொடியாக்கி போடுவ, அது பதறாக்கி போடுவ. அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு ஆதரவா அனுகூலமா இருக்கிறார்.